பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். பெண்கள் ஆண்களைப் போல நடந்து கொண்டால் என்ன ஆகும் என்ற யோசனையை அடிப்படையாக கொண்டு ஒரு நாளைக்கு ரோல் ரிவர்ஸ் என்ற யோசனையின் கீழ் ஆண்கள் பெண்களுக்கு பொதுவாக செய்யும் செயல்களை பெண்கள் ஆண்களுக்கு செய்தால் எப்படி இருக்கும் என்பதை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இதில் ஆண்கள் நடந்து செல்லும் போது பெண்கள் ரசிப்பது, பின்னால் சென்று சேட்டை செய்வது, உடலை நோக்கி பார்வையை செலுத்துவது போன்ற செயல்களை வரலட்சுமி ஆண் வேடத்தில் செய்து காட்டுகிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆண்கள் எத்தனை முறை சொன்னாலும் உண்மையை ஏற்க மாட்டார்கள் என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இது பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் கோவையில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் தமிழக மக்களையே உலுக்கியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ஒரு மாணவி கோவையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி படித்து வருகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்ற அவர் விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்தி இரவு 11 மணி அளவில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த 3 பேர் ஆண் நண்பரை ஆயுதத்தால் தாக்கி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் குணா, சதீஷ், கார்த்தி ஆகிய 3வரையும் காலில் சுட்டு பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் வெளியே செல்லும் உரிமை, பாதுகாப்பு மற்றும் சமூகத்தின் மனநிலையை பற்றி பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில் வரலட்சுமியின் சமூக முயற்சி மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் தன்னை நிலைநிறுத்தி வருகிறார். தனது சகோதரி பூஜா சரத்குமாரோடு இணைந்து தோசா டைரி என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனத்தின் மூலம் சரஸ்வதி என்ற திரைப்படத்தை வரலட்சுமி இயக்க உள்ளார். பெண்களின் உரிமைகள், சமூக சவால்கள் மற்றும் மனநிலை மாற்றங்களை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரலட்சுமியின் இந்த முயற்சி சினிமா மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கும் வழிகாட்டும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அவர் தனது நடிப்பிலும் இயக்கத்திலும் சமூக ஊடகங்களில் பகிரும் கருத்துக்களிலும் பெண்களின் உரிமைகளை வலியுறுத்தும் ஒரு வலிமையான குரலாக மாறியுள்ளார். சமூக மாற்றம் சினிமாவிலிருந்தே தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் செயல்படுத்தி வருகிறார். இது போன்ற முயற்சிகள் பெண்கள் மீதான வன்கொடுமைகளை குறைக்கும் நோக்கத்தில் சமூகத்தில் ஒரு முக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவை.